விஜய் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வாங்க வாங்க மார்ஷல், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கும் தலைவர் பெயரால் கொண்ட எம்ஜிஆர் யூடியூப் சேனலுக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவு தினம் இன்று. ஏறக்குறைய 8 ஆண்டுகள் கடந்து விட்டது, போனதே தெரியல. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வழக்கமா எல்லாரும் பாக்கெட்ல வைப்பாங்க, அதாவது படமா வச்சிருப்பாங்க. நீங்க மோதிரமா பொறிச்சு, புகழேந்தி அப்படின்னாலே அவருடைய அடையாளம் அந்த மோதிரமா தான் இருக்கும், எல்லாரும் பார்த்துருக்கோம். இன்றைய தினத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நெடுங்காலம் பயணிச்சிருக்கீங்க, கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளரா இருந்திருக்கீங்க, நிறைய நினைவுகள் இருக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிட்ட உங்களுக்கு முதல்ல எப்போ அறிமுகம் கிடைச்சது? முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். தலைமை கழக பேச்சாளராக அந்த இயக்கத்தில் இருந்தேன். எனக்கு கார்டு கொடுத்தது சுவாகத் ஹோட்டலில் திருப்பூர் மணிமாறன் கொள்கைபரப்பு செயலாளர். அதுக்கு பின்னாடி தலைவரை சத்யா ஸ்டுடியோ அவரே கிளாஸ் எடுத்தார். நாவலர் இருந்தார். பேச்சை ஆளுபவர்கள் தான் பேச்சாளர்கள், முதலை ஆளுபவர்கள் முதலாளிகள், தொழிலை ஆளுபவரும் தொழிலாளின்னு சொல்லி கொடுத்தார். யார்? நாவலர். தலைவரை வச்சுட்டே பேசினார். அப்போ தான் தலைவர் எங்களுக்கு சொல்லும்போது சொன்னார், நான் ஆரம்பத்தில் துரோகி, கருணாநிதி, தீய சக்தின்லாம் பேசினேன். கொஞ்ச நாள் கழித்து ரியலைஸ் பண்ணேன், எங்கேயோ தப்பு பண்ணுறோம், மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கும், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் என்னையே நான் திருத்திட்டு போகிற இடத்துலலாம் எனது மாஜி நண்பர் அப்படின்னு அப்படியே நிறுத்திடுவேன். உடனே ஒரே கைத்தட்டலாம் போகும், ஏதோ தலைவர் கிண்டல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. மாஜி நண்பர், கலைஞர் அப்படின்னு இருப்பேன். அந்த மாதிரி இன்னொருத்தர்களை பேசும்போது மனது புண்படாமல் பேசணுன்னா அவர் சொல்லிக் கொடுத்தாரு தலைவர். அப்போ தான் இவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கார், பேச்சாற்றலும் இப்படி இந்த ரக நயத்தில் இருக்குன்னு நினச்சேன் தலைவரை பற்றி. அதுக்கு பின்னாடி தலைவர் மறைந்தார். நான் பெங்களூர் வியாபார நோக்கோடு பெங்களூர் போயிட்டேன். அங்கே போய் காலத்துலேருந்து அதிமுகவில் இருக்கீங்க? ஆமாங்க. அப்போயே கடலூர் மாவட்டம். அப்போது எங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் இல்லை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டம். அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் நான். அப்போயே அந்த என்ட்ரியில் தான் வந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா பிஸ்னஸுக்காக கொண்டு போய் எங்கள் மாமா ஷோரூமில் விட்டார், டிவி ஷோரூமை. அது அப்படி கர்நாடகாவில் அப்படி தொழிலுக்காக நாம் சென்றோம். அது காலங்கள் கடந்தது. 1991 டிசம்பர் 13, 14, 15 தேதிகள் கருப்பு தினங்களாக உலக அரங்கில் இடம்பெற்ற நாட்கள். இருக்க தமிழின புறா ஒரு ஆர்டினன்ஸை சட்டத்துக்கு விரோதமாக பங்காரப்பாங்கிற சீஃப் மினிஸ்டர் பாஸ் பண்ணி, அது பாஸ் பண்ண பின்னாடி சட்ட சிக்கல் வந்துடுச்சு. உடனடியாக அங்கிருந்த தமிழர்கள்லாம் அடித்து குழந்தைங்கள்லாம் தூக்கி நெருப்பில் போட்டாங்க. சம்டைம் தமிழ் ஏரியா பெல்ட்டெல்லாம் பிடிச்சிட்டு எரியுது. இந்த நிலைமையில் அப்போ நான் பொறுப்புலே இல்லை ஏடிஎம்கேல. அப்போ இருந்த செயலாளரோட ஒரு தமிழ்காரனா அவருடைய நண்பராக அங்கே பார்க்க போனேன். அங்கே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஜாங்கிட் அப்படின்னு ஜாயின்ட் கமிஷனர் கண்ணாவிடன் கத்த ஆரம்பிச்சிட்டார், கெட் லாஸ் ஃப்ரம் இயர்னு. ஏன்னா பேரல் உருளுது, அந்த பக்கம் தீப்பிடிச்சு எரியுது, அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் தமிழ் பெல்ட்டில் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு வழி இல்லாமல். அப்போ இருந்த டிஜிபி ஒரு தமிழ்காரர் இருந்தாருங்க, ராமலிங்கம், சொல்லி திருப்பி அடிங்கன்ட்டார். ஒன்றும் உங்களை பாதுகாத்துக்க முடியலன்னா வேறு வழி இல்லை, ஹேண்ட்லெஸ் ஆகிட்டேன் நானுன்ட்டார். அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டார். ஸோ பெரிய வார் நடந்துட்டுருக்கு. அப்போ தான் தமிழர்கள்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அப்போது இந்த என் கூட வந்த செயலாளர், சார் அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அர்ஜென்ட்டாக அந்த ஆர்டினன்ஸ் காப்பி வேணும்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு எனக்கு செக்ரட்டரியேட்டில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எப்படியாவது வேணும் சார்னு கேட்டு அம்மாவினுடைய கார்டனுக்கு வாங்கி 499211 நினைக்கிற நம்பர், ஃபேக்ஸ் நம்பர் இன்னும் ஞாபகம் இருக்குது, அதுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவர் தான் அனுப்புகிறார், அந்த மாநில செயலாளர் அனுப்புகிறார், நான் கூட இருக்கேன். இதே மாதிரி 2-3 டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க, 2-3 போய்கிட்டே இருக்கேன் அவங்களுக்கு. அப்போது முத்துசாமி அண்ணன் இருக்கார், இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க முத்துசாமி அண்ணன். அவர் அம்மா கேட்டிருக்காங்க, இது எப்படி உங்களுக்கு இம்மீடியட்டாக வருது, அங்கே நல்ல கனெக்ஷன் வச்சுருக்கீங்களா முத்துசாமி அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவர் சொல்லியிருக்கார், இல்லைனா இங்கே ஒரு புகழேந்தின்னு இருக்கார், நம்ம கட்சிக்காரர் தாம்மா, அங்கே வியாபார கூட போனவர். அப்போ கூட இருக்க மாநில செயலாளர்கிட்ட அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. அவங்க பெங்களூர்லேருந்து அவுட்டரில் வந்து பயந்துட்டு தொடபுலாபுரம் இடத்துல வந்து ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்ருக்காங்க, நிலைமை மோசமாக இருக்குன்னா. அப்போ தான் அம்மா 91 பதவி ஏற்கிறாங்க. டிசம்பரில் நடக்குது இது. ஜூனில் பதவி ஏற்கிறாங்க, டிசம்பரில் நடக்குது. என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து தூக்கி எறிய தயார். இங்க இருக்கின்ற தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டால், இந்த மாதிரி கொலைவெறி சம்பவம் நடந்தால்
ராஜினாமாவை கொடுத்துருவேன்னு நரசிம்மராவை எச்சரித்த நேரம் அது. ஒரு 6-7 மாதம் தான் சிஎம்ஐ. ராஜினாமா வாங்கிறியா, கண்ட்ரோலுக்கு கொண்டு வரியா, மிலிட்ரி அனுப்புன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. பெரிய ரகலையாக போன நேரம் அதெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் முஸ்ஸாம் என்ன சொன்னார், ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு வாங்கினார். ஆகவே நானே போய் தலைமை கழக வாழகத்தில் நின்று அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு மகாலிங்கத்திட்ட சொல்லி, மேனேஜர்கிட்ட சொல்லி, அப்புறம் அம்மாக்கிட்ட அவர் அனுப்பிச்சார். போய் பக்கத்தில் நிற்கிறேன், கார் பரோட. என்ன உங்கள் பேர் என்னன்னாங்க. புகழேந்திமா. அம்மா நீங்கள் ஒரு குரூப்பாக நடந்து வந்தீங்களே, நீங்கள் பெங்களூர்ல இருந்து என்னை பார்க்கறதுக்கு, அந்த குரூப் தானே நீங்கள்? என்ன? ஆமாம் நான் தான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதே ஒரு விஷயம். அந்த முகத்தை பார்த்த உடனே இவ்வளோ பேசுகிற புகழேந்தி ததா பாடான்னு சொல்லி என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க வண்டி எடுத்துட்டு. இது மகாலிங்கனை பிடிச்சி ஏறுறாரு. ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மாட்ட போகணும், நீங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தா இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் என்ன? அப்புறம் இன்னொரு 1 மாதம் விட்டு மறுபடியும் போன தலைமை கழகத்துக்கு வர்றப்ப அப்போ கொஞ்சம் ஸ்டடியாகி போயிட்டான். நம்ம நினைச்சது தான் சொல்லணும், அந்த முகத்தை பார்த்து மாறிடக்கூடாதுன்னு சொல்லி. என்ன சொல்லுங்க, அப்போ அவங்க பேர் சொல்லிட்டாங்க. அதுதான் பியூட்டி. புகழேந்தி வாங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அன்னைக்கே வந்தீங்க, ஏதோ உளறிட்டு போயிட்டீங்களேன்னாங்க. இல்லைம்மா, உங்கள் பெயரால் கொண்ட பேரவை கர்நாடக மாநிலத்தில் இல்லை, ஆகவே அதுக்கு ஒரு செயலாளராக போட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துக்குமா நடத்துவேன். செய்யலாமே. அங்கே இல்லையா மகாலிங்கம், வாங்க அங்கே இல்லையா, அது என் பேரில் இருக்க பேரவை இல்லையா? இல்லைம்மா. அப்போ அதில் அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க அவரை. சின்ன பையன், எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். 92 இப்படி தான் அவங்கள நானே அறிமுகப்படுத்திக்கிட்டு, யார் தயவும் யாருடைய சிபாரிசும் புகழேந்திக்கு இல்லை. அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பெருமை. முதல்ல ஜெயலலிதா பேரவை, அது சம்திங் அங்க. ஆமா அந்த பேரவையினுடைய மாநில செயலாளர் பல வருடங்கள் கர்நாடகாவில். அங்க கர்நாடகாவில் அதிமுக இருந்தது. அப்போ பயம் இருந்தது. நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வந்ததே மார்ஷல் தங்கவயல்ல பக்தோச்சலன்ற எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தலைவர் போயிட்டாரு, எதுக்கோ போனா தங்கவயல்ல கட்டுக்கடங்காத கூட்டம். கோலார் கேஜிஎஃப் இவர் போறாரு. அப்ப எலெக்ஷன் டைம் இல்லை. போயிட்டு இந்த கூட்டத்தை பார்த்து வியந்து போயிட்டாருங்க. அப்படியே திரண்டு நிற்கிது தமிழ்நாடு மாதிரி. அப்புறம் அவர் ஆடி போய் கிட்டத்தட்ட பெங்களூர் வந்துட்டார். பெங்களூர் வந்து அன்னைக்கு என்னை விட முன்னவர்கள் கொஞ்சம் சீனியரில் இருக்கவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல அந்த நேரத்தில். அப்போ அவங்கக்கிட்ட அவர் சொல்லியிருக்கார், ஏய் கேஜிஎஃப்ல ஒரு கேண்டிடேட்டை போடலாம் பாருமா, தமிழர்களாக இருக்காங்க. எப்படி இவ்வளோ தமிழர்கள்னா, வேலூர் அந்த பக்கம் குடியாத்தம், வேலூர் இந்த பக்கம் இருந்தெல்லாம் எல்லாருமே குடியேறியவர்கள் ஜாஸ்தி அப்படின்னு. இதில் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தணும்னு சொல்லி யார்கிட்ட பேசியிருக்காரு தெரியுங்களா? அம்மாட்ட, கொள்கையூர் அமைச்சர்கிட்ட போனை போட்டு இங்கே ஒரு கேண்டிடேட்டை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. 6 பேரை நிறுத்துறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கேளுங்க. 6 பேர்த்த தலைவர் நிறுத்துறார். நீ என்ன பண்ணுற? நான் லோகநாதன், அவரும் இறந்துட்டார். என்ன பண்ணுறீங்க? பெம்மெல்ல ஒர்க் பண்ணுறேன்னா. நீங்கள் எம்எல்ஏக்கு நில்லுங்க, கட்சி சார்பாக நீங்கள் எம்எல்ஏக்கு நிற்கிறீங்க. இல்லை வேணான்னு. எனக்கு என்னங்க நான் நில்லுன்றா நீங்கள் வேணான்றீங்கன்னு. வேலை போயிடுங்க வேணான்னு. இது மாதிரி 4 பேர் ரிஜெக்ஷன் போயிடுச்சு. ஒருத்தர் மாத்திரம் அமைதியாக நின்றுட்டுருக்கார். அப்படி நீங்கள் பக்தோச்சலம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ப்ரைவேட் சினிமா தேட்டரில் வேலை செஞ்சுருக்கேன். எவ்வளோ சம்பளம்? 60 ரூபாய். நீங்கள் நில்லுங்க. அவர் ஒத்துக்கிறார், நிற்கிறேன்னு. யாரை எதிர்த்து நிற்கணும்னு தெரியுங்களா? குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் சிஎம் ஆறுமுகம். செக்ரட்டரியேட்டில் கர்நாடகாவில் கோபம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை சேரோட காலில் எட்டி உதைச்சால் அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர் அண்ணல் அம்பேத்கர் வெளிவந்தவர். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் எதிர்த்து நிற்கணும். கேஜிஎஃப்ல அவர் சொன்னது தான் நடக்கும். ரொம்ப கஷ்டம். நீங்கள் நிற்க சொல்லிட்டார் தலைவர், ரூன்ட்டார். தேர்தல் வந்துச்சு, நின்னாச்சு. பிரச்சாரத்துக்கு தலைவர் வரார். கட்டுக்கடங்காத கூட்டம் மறுபடியும். அப்போ சிஎம் ஆறுமுகம் சொன்ன வார்த்தை இதே வார்த்தை தான். இந்த குள்ளக்காரன் சினிமாக்காரன்லாம் வந்து இங்கே சொல்லிடுவான், இங்கே இருக்கவன் தங்கவயலில் இருக்கவன் ஓட்டு போட்டுருவானா? நானும் தமிழ்காரன் தான்டா, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுடைய தலைவனாக இருக்காங்க. எம்ஜிஆர் வந்தால் தொப்பிக்காரன் சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்களா? பார்த்துருவோம் எதையும் அப்படின்னு. எப்படி நீ எம்எல்ஏ ஆகிறன்னு பார்க்குறேன், நீ முதல்ல தெருவில் ஓட்டே கேட்டு வர முடியாது அப்படின்னு மிரட்டல் வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். தேர்தல் முடிஞ்சது, ரிசல்ட் வருது. பக்தோச்சலம் ஜெயிச்சிட்டார், சிஎம் ஆறுமுகம் தோத்துட்டார். இப்போ என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னதுலேருந்து அடி எங்கே பார்த்தாலும், வெளியில் நடக்கவே முடியாது. கொடி கம்பத்தை வெட்டு, எம்ஜிஆர் போஸ்ட் இருந்தால் கிழி, அந்த தேடி அந்த எம்எல்ஏவை அடி, எலெக்டான எம்எல்ஏவை
பயங்கர ரகலை. அங்கேருந்து அவர் இங்கே ஃபோன் பண்ணி இங்கே இருக்க முடியாது போடுறது கேஜிஎஃப்லன்னு. தலைவர் உடனே குன்றாவை கூப்பிட்டானே சீஃப் மினிஸ்டர், என்ன ஜெயிச்சா உதைப்பீங்களா ஊரில் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டு அவரை பத்திரமா இங்கே அனுப்பிச்சிருங்க மெட்ராஸ், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இல்லை நான் ப்ரொடெக்ஷன். அடுத்த தேர்தலிலும் பக்தவச்சலம் வெற்றி, சிஎம்ஆர்வும் தோல்வி. இப்படிதான் இந்த கர்நாடகாவில் வளர்ந்தது. நீங்க எம்எல்ஏ இருக்காங்களான்னு கேட்டதுக்காக சொன்னேன். அதுக்கு பின்னாடி அம்மா முயற்சி பண்ணி நான் செயலாளரான பின்னாடி அப்புறம் 4 இடத்துல கர்நாடகாவில் நாங்கள் நின்னோம். நான் 2வது இடத்துல கொஞ்சம் ஓட்டில் போயிடுச்சு. அதே மாதிரி கிருஷ்ணராஜ் ஒரு தோத்துட்டாரு. சிட்டியில நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் சேர்ந்த இடத்துல எம்எல்ஏ முனிப்பான்னு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. அந்த தொகுதி எனக்கு ஒதுக்கப்பட்டது. அப்புறம் எஸ்டிஎஸ் அதை இது பண்ணி விட்டாரு. ஒரு கதை. உங்களோட தனிப்பட்ட முறையில செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப நட்பா பழகுவாங்களா? இன்னைக்கும் இதை கழட்டாம இருக்கவங்க புகழேந்தி சார், அந்த உயிரோட்டத்திலே இருக்கேன். எனக்கு தலைவி மாத்திரம் அல்ல, அண்ணன் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை, அம்மாவை பார்க்கிறோம்னாரு. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னாரு, மேடையில் வச்சு சொன்னார். அது மாதிரி நான் கடவுளை பார்த்ததில்லை, அம்மாவை பார்க்கிறேன். ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான பக்கம் அப்படின்னா 2014 மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் பரப்பன அக்ரஹார அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த தீர்ப்பு. கர்நாடகாவில தான் நீங்களும் இருந்தீங்க, நீங்களும் அந்த இதுல பிஸியா இருந்தீங்க. அப்ப என்ன நடந்தது? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க எம்ஜிஆர் டிவிக்கு எடுத்துக்குவீங்க, அதான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதனால எனக்கு அதை மறைக்கிறதுக்கு விரும்பல. ஒரு 15 நாளைக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமையில தீர்ப்பு வருது. ஐ திங்க் அதை 2 தடவை ஒத்தி வச்சாங்கன்னு நினைக்கிறேன். முதல் சனிக்கிழமையில வந்தப்போ நான் உள்ள அப்பதான் நுழைகிறேன். அப்போ மிஸ்டர் குமார் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு டிசிபி உள்ள வர்றாரு, சல்யூட் அடிச்சுட்டு நீங்க சொன்ன அந்த ஜட்ஜி கிட்ட, சார் இங்க வேண்டாம் சார், இந்த பக்கத்திலே தமிழ் பெல்ட் அது இதுன்னு இருக்கு, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், அந்த ஜெயிலுக்கிட்டே வச்சுக்கோன்றாரு. அங்கேயே ஒரு கோர்ட்டு, ஸ்பெஷல் கோர்ட். சொல்லிட்டு என்ன பண்ணாரு ஜட்ஜி, நானும் இருக்கேன், அது ஹிந்துவில் வந்துச்சு, அப்பயே வந்துடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது உடனே இப்போ எப்போ வச்சோம், சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை தேதி என்னான்றாரு. நான் குமாரை பார்த்து இப்படி கை காமிக்கிறேன், பி குமார் சார், ஓப்பன் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஜட்ஜி என்ன பார்த்துட்டாரு, கை காமிச்சுட்டார். குமார் என்ன பண்ணிட்டார், உஷாரா சீனியர் கவுன்சிலர் பெரிய, ரொம்ப அவரோட இந்த கேஸ் முடியறதுக்குள்ள ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, பாவம். வர மாதிரிலாம் ஒரு லாயரை நீங்க பார்க்க முடியாது, அட்வொகேட். உடனே அவர் என்ன பண்றாரு, திரும்பி யுவர் ஆனர் என்னோட அவர்கிட்ட பேசணும், ஒரு நிமிஷம் பேசுங்கன்றார். நான் கிட்ட போறேன். சனிக்கிழமை கோர்ட் இல்லை, போன சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணாரு, இப்போ அடுத்த சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி தசரா ஹாலிடேஸ் வரும், பெரிய வம்புல போய் மாட்டிக்கும் சார், அதனால அந்த தேதி வேணாம் சார்ன்றோம். பக்கத்தில் ஒரு அறிவி ஜீவனை மட்டும் நிறைய இருக்குல்ல லாயர்ஸு, அதில் ஒன்று, ஏன்னா 17ஆம் தேதி முதல்ல 12 இது 10 17 தான் தீர்ப்பு நெகட்டிவா தான் வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். சொல்லிட்டே இருக்கேன், வம்பா போயிடும், ஏன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு. கூட்டு வந்து வம்புல மாட்டக்கூடாது. 17ஆம் தேதினா 18ஆம் தேதி 8/9 அம்மாவுக்கு ராசியான நம்பர்ன்றோம். யாரு பக்கத்துல இருக்க லாயர் குமார் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. இவனுக்கு என்ன பண்ணிடுவானுன்னு கேட்டீங்கன்னா, சொல்லி முடிச்சோடனே கார்டனுக்கு ஃபோன் பண்ணி கோர்ட்ல புகழேந்தி கலாட்டா பண்றாருமான். அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகி போச்சு. நான் சொல்லி முடிச்சோடனே குமார் கையை விரிச்சுட்டு ஓகே யுவர் ஆனர் அப்படின்ட்டு. அது அடுத்த நாள் ஹிந்துல அப்படியே வந்துச்சு, கோர்ட்ல ஹிந்து ரிப்போர்ட்டர் இருந்தாரு. அப்போ அது மாதிரி நாள் குறிக்கப்பட்டுச்சு. உடனே இங்க ஒரு லெட்டர் எடுத்துட்டு வர மார்ஷல் எல்லாம் நினைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கும்னா, அந்த லெட்டரை உள்ள அனுப்புறேன். என்னன்னா, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் நல்லா இல்லை, இப்ப இருக்க நீதிபதி கிட்ட நமக்கு நம்ம வழக்கறிஞர்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, வில் பி கன்விக்டட்னு என்னால சொல்ல முடியாது. அதனால அது இங்கிலீஷ்ல டிராட் போட்டு எழுதி வச்சிருக்கேன். கார்டன் வெளியில நிக்கிறேன், மறுபடியும் திட்டு வாங்கினேன், மறுபடியும் நிக்கிறீங்க வந்து, ஏன் என்ன பொங்குன்ற நான் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன்றீங்க நீங்க. இல்லம்மா அவர் வெளியில வந்து நிக்கிறதே தெரியல, இல்லம்மா ரொம்ப அர்ஜென்ட் விஷயமா இது அப்படின்னு. அதை வாங்கி உள்ளதான் நான் அனுப்ப சொல்றேன், உள்ள கூட்டு போங்க, அவருக்கு ஒரு காஃபி கீஃபி கொடுத்துட்டு உள்ள வாங்கி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அந்த லெட்டர் உள்ள போச்சு. அதுல இண்டிகேட் பண்ணிட்டேன், அம்மா நமக்கு எதிர்பார்த்து தீர்ப்பு வரும்ன்றதை அழகா சொல்லிட்டேன் நானு. அந்த லெட்டரை கொடுத்த உடனே பூங்குன்றார், அவர் என்னைக்கும் மறுக்க மாட்டாரு. பூங்குன்ற நம்பி கேளுங்க சார், நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டீங்களே அதுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க சார், நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சார் அதுக்கும் இதுக்கும் இல்லை சார், நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்க அம்மாட்ட நேராக கொடுத்துருங்க சார், இந்த லெட்டர் நான் கொடுக்க முடியுமா சார், இது ஏறக்குறைய அவங்களுக்கு எதிர்பார்க்குங்கன்னு இருக்கு சார்.
அவர் முருகன் படத்தை வச்சுட்டு பூ போட்டுட்டு இருக்காரு. அது போட்டுட்டு இருக்காரு. என்னடா இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு இதே நான் தங்குற உட்லண்ட்ஸுக்கு வந்து அந்த லெட்டர் பேட் எடுத்துட்டு நேராக போய் அதில் எழுதி அப்பாயின்மெண்ட் கேட்டேன். நான் கொடுத்த லெட்டர் அம்மா கைக்கு போய் சேரல. அது என்னாச்சு, யார் மறைச்சாங்க, யார் அந்த துரோகத்தை பண்ணாங்கன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அயோக்கியத்தனமான வேலையை பண்ணிட்டாங்க. அவங்க உடன் இருந்தவங்க யாருன்னு புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அவங்க தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா இவன் மீறி அதை மறைக்க முடியாது. ஏன்னா அம்மா புகழேந்தியிலிருந்து வாங்கி கொடுன்னு சொன்ன பின்னாடி கொடுக்காம விட்டாருன்னா யாருடைய தப்பா இருக்கும். அவர் யாருக்கோ பயந்துட்டு அதை செஞ்சுட்டாரு. பின்னால் ஒரு சீஃப் செக்ரட்டரி மூலியமா எனக்கு தெரியவும் வந்தது. அப்போ வந்து இறங்குறாங்க ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு காலையில. இறங்கும் பொழுது 11 மணிக்கு கோர்ட்டு, 9:45 இறங்குறாங்க. இறங்கினா இதே ஓபிஎஸ், நான் அண்ணா ஓபிஎஸ் அண்ணன் மிஸ்டர் விஸ்வநாதன், இந்த ஆள் இருந்தானா இல்லையே தெரியல, பழனிசாமி இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். 4 பேர் நாங்கள். இவர் ஓபிஎஸ் போகும்போது பொக்கே கொடுக்கலாம், இப்போ வானான்ட்டாரு. எப்பயும் நான் தான் ரிசீவ் பண்ணுவேன் கர்நாடகா வந்தா. 18 கிலோமீட்டர் கட் அவுட் கட்டியிருந்தேன். நீ நம்ப மாட்டேன். 18 313 ஸ்டேட்மெண்ட் நாள்லையும் இல்லை, 313 ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்திருந்தப்போ ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு போனவங்க என் பழைய போட்டோவை போட்டிருக்காங்க புகழேந்தி, அதை மாற்ற சொல்லுங்கன்ட்டாங்க. 18 கிலோமீட்டர் போகும்போது கட் அவுட் இருக்கும், வரும்போது கட் அவுட் இருக்கும். இந்த சைதை துரைசாமியும் மிஸ்டர் சைதை துரைசாமி கலைராஜன் வந்து தலைவா உங்க கட் அவுட்டை வச்சே நாங்கள் கோர்ட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னாங்க. அப்ரிஷியேட் பண்றேன், இந்த ஊர்ல இவ்வளோ பெரிய சாதனை இது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அப்போ எனக்கு தெரியும் எப்படி இருக்க புகழேந்தி அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு கண்ணில் தண்ணி வருது எனக்கு. ஏன்னா எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இப்போ நீங்க தடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் குழந்தைத்தனமா திரும்பி மத்தியானம் வீட்டில் கர்ட் ரைஸ் ரெடி பண்ண சொல்லுங்க, மத்தியானம் நம்ம திரும்பி போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க வக்கீலுங்கிட்ட. அவன் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி ரெடி பண்ணி ஏதோ அக்யூட்டல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணி அந்த மெதப்பில் இருக்காங்க. அவங்க ஓகேன்ட்டாங்க. 44 வண்டி புடைசூட எவ்வளோ 44 கான்வேல, என் ஒரு வண்டி மாத்திரம் எக்ஸ்ட்ரா. கமிஷன் அலோடு தட் வெஹிக்கிள். போய் 5 நிமிஷத்துலாம் கதையை முடிச்சிட்டாரு புரியுதா. இந்த மாதிரி எவ்ரிதிங் இஸ் ப்ரூவ்டு விச் எவர் ஃபைல்டு வித் டிவிஎஸ்சி. உங்கள் மீது சுமத்தப்பட்ட அத்தனை குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டு விட்டது, 4 ஆண்டு தண்டனையை கொஞ்சம் தள்ளி சொல்கிறேன் நாங்கள். அப்போ கூட அவங்க ஸ்டடியாக உட்காந்துருந்தாங்க. அவர் பார்த்து ஒன்றும் சொல்லலை. நான் பார்க்குறேன் அவங்கள, குமார் அப்படின்னாங்க. நான் குமாரை கத்துறோம், கூப்பிட்றாங்க அம்மான்னு. அங்கே தான் பக்கத்துலேயே இருக்கார். சக்குன்னு கிட்ட போனார். அந்த நேரத்துலையும் பாருங்கள் எவ்வளோ சாமர்த்தியமாக இல்லை, அவங்க வந்து கன்விக்ஷன் கொடுக்குறேன்ட்டாங்க, கொடியை கழட்டிடுங்கன்ட்டாங்க. காலில் நேஷனல் ஃப்ளாக் இருக்குல்ல, ஆமாம், அதை கழட்டுங்கன்ட்டாங்க. சிஎம் போஸ்டிங்கும் போச்சு. ஆமாம் சொல்லிட்டேன் இல்லை, அப்புறம் கொடுக்குறேன். அப்புறம் வந்து யார் இப்போ எனக்கு சொன்னாவே வேதனையிடும், அதை நவதீரிச்சிட்டேன். அவர் மாறி மாறி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் சென்டென்சஸ் அதெல்லாம் வரும், மாறி எல்லாம் பண்ணாங்க. நான் என்ன நினைச்சேன்னா குனுகாவை அம்மா முகத்தை பார்த்த முன்னாடி அவர் அந்த ரெடியூஸ் பண்ணிவிடுவார், வருஷத்தை அதிகமாகலாம் போக மாட்டார்னு நினைச்சேன். மாறவே இல்லை. அவர் ஏற்கனவே ஈத்கா மைதானன்னு சொல்லி பெல்லாரி நினைக்கிற அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டை இவங்களுக்கு எதிர்ப்பாக கொடுத்துட்டு வந்தவர் தான். அந்த காலத்தில் சாமியார் லேடியாக இருப்பாங்க அந்த பிஜேபியில் ஒரு அம்மா. அதனால் அவர் ஸ்ட்ராங்காக இருந்து 4 வருஷம்ட்டார். அப்போ 4 வருஷம் சொன்னப்போ தான் 4 இயர்ஸ்னு ஒன்று ஜர்க் அடிச்சிட்டாங்க. உட்காந்துருந்தாங்கல்ல, ஒரு ஆட்டம் கொடுத்துட்டாங்க. சின்னமாக தான் ஓடி போய் பிடிச்சாங்க. அங்கே இருக்க பிச்சமுத்துன்னு ஆஃபீஸர் வந்து இல்லை நீ கையெடுங்கன்னாங்க. குணுகால் தொடணும், அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா இருங்கன்ட்டார். அப்படிப்பட்ட மனிதன். அப்புறம் அதுக்கு பின்னாடி சுப்ரீம் கோர்ட்டு தான் கொடுத்துச்சு, இங்க இருக்க ஹைகோர்ட்டு கொடுக்கல. சிறையில் அவர் அழைக்கப்பட்டிருந்த போது போய் பார்த்துட்டு வந்தார். ராம்ஜெத் மலானி தான் வந்தாரு. சார் கொடுமையான கதைகள் சார். இந்த அம்மா பேரை சொல்லி கொள்ளடிச்சவனா நல்லா இருக்கான் சார். அவன் அந்த சமயத்துல நடந்த விஷயம் தானே நீங்க பிணைக்காக உங்களுடைய? ஆமா, என்னுடைய ஒய்ஃபு தான் ஏறி குணுகா முன்னாடி நிக்கிறாங்க. ஏன் நீங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு? இல்ல அவங்களே சொல்லிட்டாங்க ஜெயில புகழேந்தி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி. அவரை ஏற்பாடு பண்ண சொல்லுங்கன்ட்டாங்க. 4 பேர் கொடுத்தோம். 4 பேரும் வசதியா என்னோட வசதி வேற. இன்னொருத்தர் ராஜேந்திரன், மிஸ்டர் ராஜேந்திரன் சரண்யா எலக்ட்ரானிக்ஸ் வச்சிருக்காரு. ராஜ அண்ணன் சொல்லி அவர் கொஞ்சம் பிசினஸ் மேனு. அப்புறம் லட்சுமிபதி ஸ்கூல் வச்சிருக்காரு. 3 பேரும் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி, ஏன் டாக்குமெண்ட் வாங்கி அது வரதுக்குள்ள 1 வாரம் உட்காந்து டே நைட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து பரத்துன்னு ஒருத்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை தான் கொண்டு போய் கொடுத்தா. என் ஒய்ஃபு தான் அம்மா கொடுத்தாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னா கோர்ட்ல ரொம்ப இதா கேட்டீங்கன்னா திடீர்னு கேட்குறாரு யாரு குணுகா,
உங்கள் பேர் என்னன்னாரு. வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னாரு. என் ஒய்ஃபு கனடாவில் பேரை சொன்னாங்க. ஏன்னா கனடா மருத்துவ தலைமைய அப்படின்னாங்க. ஹவு சார் நான் மைசூரில் ஊட்டிதுன்னாங்க. நான் மைசூரில் பிறந்தேன் வளர்ந்தேன், அதனால் கனடா வரும். ஓஹோ கனடாதவரா அப்படின்னு. இல்லை சார் நம்ம ஃபாதர் சேலம், செட்டில் ஆகிறது மைசூரில் இருந்துச்சு சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டு, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் சொத்துலாம் போயிடும். நீங்கள் ஏதாவது எச்சு கம்மி ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்கள் சொத்தை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். எவரி ஒன் ஷாக், சர்ப்ரைஸ் இந்த கோர்ட். எல்லாமே ஆடி போயிட்டாங்க. சொன்ன பதில் போனா போட்டுட்டாங்க. உங்கள் ஒய்ஃப் இவருக்கு குன்காவுக்கு என்ன அடுத்து பேசுறதுனே புரியல. என்ன இப்படி சொல்கிறீங்க பதில் அப்படின்னு. ஆமாம் சார் எங்கள் லீடர் போனா போட்டோம். லாயர் பூரா ஆடிட்டானுங்க. ஒரே அவங்கள வந்து கீழே வந்து கை. பட் அது திருப்பி கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. கிடைச்சிருச்சு, வாங்கிட்டு இப்போதான் வாங்கினேன். இந்த அம்மா சின்னம்மா வெளியில் வந்த உடனே வாங்கினேன். அந்த இன்சிடென்ட் ஆன உடனே குனுதா மீதி 7 பேர்த்தையுமே ஸ்க்ரூட்டினைஸே பண்ணல, சக்கு சக்கு சக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டார் எல்லாத்தையுமே. புரியுதா நான் சொன்னது உங்களுக்கு? அப்படி கோர்ட்டு நின்று பதில சொன்னோம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்சிடென்ட்னா, ஈவினிங் முடிஞ்சிடுச்சு, கேரவனில் இருக்காங்க உள்ளார. நாங்கள்லாம் ஹைகோர்ட் வரைக்கும் ஓடி போயிட்டு அப்பீல் போகிறது பார்த்தா மறுநாள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் பதவி இருக்கிறாரு. பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இங்கேயும் இதை இது பண்ண முடியல. நானும் மணிசங்கரும் ஒன்றோம், நம்ம ஏஜியா இருந்தாரு. தீர்ப்பை கேட்டதும் ரொம்ப சோர்ந்துட்டாங்களா, உடஞ்சிட்டாங்களா ஜெயலலிதா அவர்கள்? எப்படி? ஆமா சார், 4 வருஷம் சொன்னோடனே அவங்க ரொம்ப டல் ஆயிட்டாங்க. ஆமா, அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. கேரவன்ல போய் உட்காந்துட்டாங்க. ஈவினிங் போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்கணும். இந்த ரெட்டின்னு ஒரு கமிஷனர் இருந்தாலும் பயந்துட்டாரு. முதல்ல என்ன வெளியில கொண்டு போட்டார் அவர். இந்த புகழேந்தி நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு. இன்னைக்கு என்ன கூட்டு போன்றாரு. அந்த ஹரிசேகரன் சொல்லி, அலோக் குமார் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லி புகழேந்தி அப்புறப்படுத்துங்கன்றாரு. ஏன்னா நான் இதை கலட்டா பண்ணுவேன், அடுத்து கலட்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அம்மா கேரவன் வேன்ல இருக்காங்க. இருந்தா ரொம்ப நேரம் வரல. இந்த இவருக்கு பயம் வந்துருச்சு, ரெட்டிக்கு, இந்த கமிஷனருக்கு. உடனே ஒரு எஸ்ஐ அனுப்புறாரு. அந்த லேடி எஸ்ஐ போய் டோரை தட்டுது. நம்ம செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க அந்த லேடியோட தகராறு, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா டோரை தட்டுது. ஒரே ரகலையா போயிட்டு இருக்கு. அப்புறம் டோரை திறந்தாச்சு. என்னன்னு, இல்லை சார் கமிஷனர் காலிங்மா, சாரி பிரிசனுக்கு போகணும்னு கூப்பிடுறாங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இவங்களை கூப்பிட்டுட்டு கீழே இறங்குறாங்க. அப்போ கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டு சின்னம்மா கூட கீழே விழுந்துட்டாங்க அந்த இடத்துல. அதுக்கு பின்னாடி இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க, உள்ளே போகிறாங்க. நடத்தியே தான் கூப்பிட்டு போனாங்க. ஆமாம், இந்த உள்ளே இருந்து இப்போ தான் நீங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வந்தீங்க. நான் சொல்லணும்னு எடுக்கிறேன், நீங்கள் எடுத்துட்டீங்க. அந்த ஆர்ச்சை தாண்டி அதுக்கு பின்னாடி பெரிய கட்டை இருக்கும், நீங்கள் காரில் போக முடியாது. அதுக்கு பின்னாடி உமன் செல்லுன்னு தனியாக இருந்தது. ரொம்ப தூரமாக செல், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட போகணும் அது. அதுக்கு இவங்க போகிறாங்க. வாசுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர், ரொம்ப நல்ல மனுஷன், தெலுங்குக்காரர். அவர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட போனாங்க, லேடிஸ் நிறையா போனாங்க. வெளியிலேயே சீனியர் மினிஸ்டர், உனக்கு பிடிச்ச மினிஸ்டர் பொன்னையன், எல்லாரும் இல்லை அங்கே இருந்தாருன்னு சொல்ல வந்தேன். எல்லோரும் இருக்கோம், நானும் இருக்கோம். போயிட்டு எவ்வளோ நேரம் வரல தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க, நினச்சி பாருங்க. நீ கொள்ளையடிச்சு அம்மா பேரை சொல்லி கட்சியை ஒன்றும் சேர்க்க விடாமல் பண்ணுற அயோகினுங்களுக்கு சொல்கிறேன் இது நான். அவங்களும் இருந்தானுங்க. 2 மணி நேரம் ஆச்சு. த வாஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை ஆஃபீஸர். 2 மணி நேரமாக வெளியில் வரல, காத்துக்கிட்டு இருக்கோம். வந்தார். வந்தோடனே அவர் பின்னாடியே நான் போகிறேன். போயிட்டு என்ன வாசு, ஏன் வாசுன்ற, இஸ் அ வெரி குட் போலீஸ் ஆஃபீஸர். இஸ் இந்த சிஎம்க்கு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கார் இப்போ ப்ரெசண்ட், சித்தராமையா. அவர் வந்து சொன்னார், யூனிஃபார்ம் போட்டிருந்தேன் சார், யூனிஃபார்ம் இல்லைன்னா நானும் காலில் விழுந்திருப்பேன். பார்த்தா அப்படி இருக்காங்க, கடவுள் மாதிரி. அவங்களால நடக்க முடியல சார். 10 அடி நடக்கிறாங்க, நின்றுடுறாங்க. 10 அடி நடக்கிறாங்க, நின்றுடுறாங்க. 10 அடியாக நடந்து அந்த செல்லை போய் சேர்ந்துருக்காங்க சார். அவங்க நடந்துட்டு இப்படி திரும்புவாங்க, நாங்கள்லாம் இந்த பக்கம் திரும்பிக்குவோம். அப்படிதான் சார் போய் விட்டு வந்தோம். ரொம்ப கஷ்டமாக போச்சு, மனசுக்கு பார்த்தாலே கஷ்டமாக இருந்தது சார். இந்த கொள்ளடிக்கிற அயோக்கியர்களுக்கு தண்டனையை வாங்கிட்டு அந்த அம்மா சிலைக்கு போகிற நிலைமை. ஆட்சி அதிகாரம் இது இல்லாமல் இருந்தால் அவங்க எங்கேயோ இருந்திருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்க ஜெயிலில். எம்ஜிஆரால் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், இது எனக்கு தேவையான்னு கேட்டிருக்காங்க செயற்குழுவில். அப்படிப்பட்ட தாய் அங்கே நடந்து போட முடியாமல் போனாங்கன்றத வாசு அந்த போலீஸ் ஆஃபீஸர் டோல்டு மீ. அப்படியே சோகமாக வெளியில் வந்தால் டிசிபி ஒரு நார்த் இந்தியன் லேடி ஷி கேம் அவுட் அண்ட் டோல்டு. அந்த அம்மா வந்து என் பேரை தெரில, அதுக்கு செக்ரட்டரின்னு சொல்லுது தவிர புகழேந்தின்னு வரமாட்டேன் வாயில். அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க அவர் தான்மா அப்படின்னு சொல்லி. என்னங்கம்மா என்ன, மேடம் டோல்டு மீ டு இன்ஃபார்ம் யூ அன்லெஸ் அன்டில் பெயில் அலவுட் ஷி வில் நாட் மீட் எனி ஒன். யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி பார்க்க மாட்டாங்க. பெயில் கிடைச்ச பின்னாடி தான் வெளியில் வருவாங்க. 21 நாள் பெயில் கிடைக்கிறதுக்கு. நடுவில் தேவகோடா வந்து என்கிட்ட தகராறு பண்ணிட்டே போயிட்டார். பார்க்கணுன்னு வந்தார். முடியாது சார், கஷ்டம், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா என்னென்னவோ ட்ரை பண்ணார். நீவே காரணம் ஓகரி அப்படின்ட்டு என்ன காரணம்னு சொல்லிட்டு கோவமா அவர் பிஏ கிட்ட கூட சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் அந்த சிறைச்சாலை, அந்த 21 நாள் பட்ட கஷ்டங்கள் இது மாதிரி இருப்பேன் மார்ஷல். என்னை பார்த்தாவே நீங்க வந்து இப்படி இருக்க மாட்டாங்க எப்பயும் இருக்கிற மாதிரி. ரொம்ப சோகமா அலைஞ்சிட்டு இருப்பேன். எல்லாருக்கும் தெரியும், வந்த அத்தனை பேருக்கும் தெரியும். அங்க அப்படிலாம் அலைஞ்சிட்டு இருந்த நேரம் ஒரு கொடுமை நடந்தது தெரியுமா? சொன்னா ஏடிஎம்கே தொண்டர்கள் மத்தியில் ஒரு புரட்சியே வரும். என்னன்னா, அந்த சூப்பரண்ட் என்ன கூப்பிடுறாரு, பேரு கிருஷ்ணகுமார். நான் போனேன். ஓகரி அப்படின்னாரு. போங்கன்னு அர்த்தம். நான் கூப்பிட்டு போங்கன்றான் அப்படின்னு. பூங்குருன்னு இருக்காரு. என்ன சார் எப்போ பாரு அம்மா அம்மான்றீங்க, அழுவுறீங்க, கெலட்டா பண்ணுறீங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்றீங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னாரு. என்ன சார் நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு. சார் இங்கே வந்துடுங்க, இந்த கீஸ் ஹோட்டலில் ரூமை போட்டுக்கிட்டு உங்கள் அம்மாவுக்கு 100 கோடி ஜாமீன் கட்டணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கான்ட்ராக்ட் இருக்காரான், அவன் டிரான்ஸ்ஃபர்ஸு இதெல்லாம் போட்டு தரேன்னு சொல்லி பணம் எடுத்து வர சொல்லியிருக்காரு சார். பார்டரை விட்டு டெய்லி லட்சக்கணக்கில் பணம் வருது, கோடிக்கணக்கில் பணம் வருது, தெரியுமா உங்களுக்குன்னாரு. ஐ ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். என்ன சார் இது மாதிரி பேசுறீங்க? இது மாதிரி பேசல சார், எவிடன்ஸோட பேசிட்டு இருக்கேன் சார். நீங்க என்ன சார், நீங்க வந்து அம்மா அம்மா அம்மான்னு உயிரை விட்டு அலையிறீங்க, எல்லாம் இந்த வேலையை பண்ணிட்டு உட்காந்துருக்கான்ற, பிடிக்கட்டுமா ரூம்ல இறங்கி? அந்த 100 கோடிக்கு உண்மையாவே அவ்வளவு சிரமமா இருந்ததா? இல்லைங்க, 100 கோடிங்கிறது குனுகா பிக்ஸ் பண்ணது. அதை தானே அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வச்சு இது கொடுன்ட்டான், சூரிட்டி கொடுத்து வெளியே விட சொல்லிட்டாங்களே. அந்த 100 கோடி வேற கதை. குனுகாவுக்கு போய் எவனோ ஒரு முட்டா போய் ஆஃபர் பண்ணிட்டாங்க இருந்து டைரக்டா போய். அதை மனசில் வச்சு அவர் பண்ணதான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இட் ஹஸ் ஹேப்பன். அதனால வந்து எவ்வளவு சிரமங்களோ அவ்வளவையும் நாங்கள் பெங்களூர்ல பார்த்துட்டோம். இதெல்லாம் பெருசு பெருசா பணம் கை மாறி இருக்கு. ஒரு நாளைக்கு கூட இருந்து வெளியில வரும். இதெல்லாம் மறைச்சிட மாட்டேன் நான். நேரம் வரும்போது வேடிக்கையெல்லாம் பாருங்க. ஆகவே அப்படிப்பட்ட தாய், இப்படிப்பட்ட தலைவி வாழ்ந்து மறைந்தார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு இயக்கத்தை காப்பாற்றி மறைந்தவர்கள். ஆகவே நம்ம நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பெற்ற அந்த தலைவி அவருடைய கட்சி இப்படி ஆயிடுச்சு சார். எம்ஜிஆருங்கிற ஒரு பெரிய மாபெரும் தலைவன், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், அப்படிப்பட்ட தலைவன் வளர்த்த இயக்கம் ஏழை தாய்மார்களுக்காக பாடி வீடுகளில் யுத்த களத்தில் வளர்த்த இயக்கம் இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கு சார். அவங்க இறந்த அன்னைக்கு ஒரு நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க ஒரு 75 நாள்னு நினைக்கிறேன். எப்படி அந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சது? அப்ப எங்க இருந்தீங்க, எப்படி ஃபீல்? அதுக்கு முதல்ல நான் செக்ரட்டரியேட்ல அம்மாவை பார்த்தேன். பாண்டிச்சேரி எலெக்ஷன் முடிஞ்சு 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, நான் தான் இன்சார்ஜ். சரி, அவங்கெல்லாம் கூட்டு வந்து சம்பத் நாடு மினிஸ்டர், முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்து அன்னைக்கே செக்ரட்டரியேட்ல ஏதோ பேசணும்னு சொன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏடிஎஸ்பியும் போக சொன்னாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன் அவரை, இருக்கட்டுமான்னு. அப்பதான் முதல்லயே வீட்டுல வச்சு என் ஃபேமிலிக்கு எனக்கு சொன்னாங்க, அங்க வேண்டாம் புகழேந்தி, கன்னடா தமிழ் கலாட்டாவா இருக்கு, இங்க வாங்க ஒரு எம்எல்ஏ எம்பி ஏதாவது மந்திரி ஏதாவது பண்ணிடலாம் புகழேந்தின்னு அன்பாவே சொன்னாங்க. அப்ப ரொம்ப எனக்கு 3/4 மணி நேரம் பேசுறது வீட்டுல. அதை ஞாபகம் வச்சுட்டு அம்மா அவங்க அப்ப கேஸ் முடிஞ்சதான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா கேஸ் நல்லபடியா முடிஞ்சிச்சு, குமாரசாமி அக்யூட்டல் கொடுத்துட்டாரு, இப்ப ஒண்ணு கேட்கலாமான்னு கேளுங்கன்னாங்க. ராஜ்யசபா எம்பியோ புகழேந்தி நான் செய்வேன் உங்களுக்குன்னு சொன்னப்போ நின்றுட்டு இருந்த அம்மா பக்கத்துல நிக்கிறேன், பெண்டை அப்படியே இப்படி பெண்டை திரும்புறாங்க. அதான் திரும்பவே முடியலைங்க, அப்படி பெண்டை இப்படி திரும்புறாங்க, திரும்பி இப்படி பாக்குறாங்க. 2016 ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு 1 மாசம் முன்னாடி, ஜஸ்ட் 1 மந்த், 2016. அவ்வளவுதான். பார்த்த உடனே என்னால ஒண்ணுமே, அந்த நான் கேட்ட விஷயத்தையே விட்டுட்டேன். மிஸ்டர் விஸ்வநாதன் வெளியில உட்காந்துருக்காரு. இன்னைக்கு அவர் எதிர்ப்புல இருக்கலாம், ராஜ்யசபா எம்பி வாங்காம வெளியில வந்துடாதீங்களான்றாரு என்ன. நான் அப்படி கேட்டு அவங்கள பார்த்து ஒன்றும் புரியல. ஆனா அன்னைக்கே எங்க வீட்டுல சொன்னேன், ரொம்ப நாளைக்கு ஈரோடு இருக்க முடியாது. அதுக்கு பின்னாடி தான் பாசிட்டிவ்.
அப்புறம் இந்த ஒய்எம்சிஏல மீட்டிங், அதில் கூட தஞ்சாவூர்லேருந்து கொஞ்சம் பேரை கூட்டு வந்து சேர்த்தேன். யாரும் அவங்களுக்குள்ள பேச வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க. பின்னாடி இருந்து அம்மா தஞ்சாவூர்லேருந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு, சேர்த்ததுக்கு நன்றி புகழேந்தி, கர்நாடகாவிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து கூட்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னு சிரிச்சாங்க. நானும் அவங்களும் என்ன பேசிக்கிறேன்னு எல்லாரும் கீழே கேட்குறாங்க. இப்படி தான் அவங்களுடைய நினைவுகள்லாம் நினச்சிங்கன்னா, இது ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் அவங்க சொந்த தொகுதியில். வேப்பனப்பள்ளியும் ஒசூரும் அம்மா வந்து தூக்கி இங்கே கொடுத்துட்டாங்க. எங்கே கொடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேமுதிகவுக்கும் கொடுத்துட்டாங்க, வேற கட்சி கொடுத்துட்டாங்க. அலையன்ஸில் போயிடுச்சு. 42 சீட் கொடுத்ததில்ல. நான் போய் ஒர்க் பண்ணல. பர்மனெண்ட்டாக எனக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒசூர் ஒர்க் பண்ணல. நேராக போகிறேன். மிஸ்டர் செங்கோட்டையன் வாஸ் தேர் வெரி மச், அவரும் இருக்காரு. நேராக போகிறேன். அந்த இது திருச்சியில் இந்த சங்கம் ஹோட்டல் வெரி ஃபேமஸ். உள்ளே போகிறேன். வெளியில் வராங்க, எல்லாரும் ஒதுங்குறாங்க. மினிஸ்டர்ஸ் அவங்கவுங்க 2 பேரும் போய் காலில் விழுந்தாங்க. ப்ளஸ் இருக்குங்க, எலெக்ஷன் டைமுங்க, போய் எலெக்ஷன் வேலையை பாருங்க, ஏன் நின்றுட்டு உயிர் எடுக்கிறீங்க, போங்கன்னு விரட்டுறாங்க. திரும்பினோடனே என்னை பார்த்தோன்னே சிரிச்சிட்டாங்க. புகழேந்தி எப்போ வந்தீங்க, என்னங்க இப்போதாம்மா வந்தாங்க, என்ன அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஒர்க் இன் ஒசூர் கிருஷ்ணகிரி, வேற பார்ட்டிக்கு போயிடுச்சு அது, அதனால அம்மா தொகுதிக்கே வந்துட்டோமா, இவ்வளோதான் சொன்னேன். மார்ஷல், நீ நம்ப மாட்டேன். இதுக்கு எனக்கு 1000 ஃபோன் வந்திருக்கும். அத்தனை பேரும் என்ன சார் இது அப்படியே நின்று கேட்குறீங்க, உடனே சேங்ஷன் ஆயிடுச்சுன்னு. பரஞ்சோதி அப்படின்னாங்க, அவர் தான் இன்சார்ஜாக இருந்தார். ஓடி வந்தார். உங்களோட சேர்ந்து புகழேந்தி என்னுடைய தொகுதியை பார்த்துக்குவாங்க, அவர் எலெக்ஷன் முடிவு வரைக்கும் போக மாட்டார், வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுங்க, அவர் பிரச்சாரம் பண்ணுவார், நல்லா ஒர்க் பண்ணுவார், அவர் நமக்கு தேவை, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கார், தேங்க்ஸ் புகழேந்தி, என்னுடைய தொகுதியில் நீங்கள் ஒர்க் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டாங்க. கேட்டு இல்லைன்னு சொன்னதே இல்லை. இப்படி தான் வளர்ந்தோம். இன்றைக்கி வந்து முதலைங்கள்டையும் முதலை கண்ணீர் வெடிகளோடையும் திருடங்கள்டையும் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு, ஏன்னா அம்மா சிங்கத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த நம்ம இன்னைக்கு சிறுநரிகள் முன்னாடி நிற்கிற நிலைமை போச்சு. மார்ஷல், எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு பாருங்க. விஜய் கட்சி கூட ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற நிலைமையில் இந்த கட்சி போயிடுச்சு. மார்ஷல், அம்மா இருந்தால் நடக்குமா? யாராவது பேச முடியுமா? என்ன கேட்டிங்கன்னா புது கட்சியே உதவிமை இருக்காது. உண்மை தானே? சொல்லுங்க பார்ப்போம். எதிர்கட்சி ஆட்சிக்கு வரவே விட்டுருக்க மாட்டாங்க. இன்னுயிரையும் தந்து காப்பாற்றிய இயக்கம் இன்னைக்கு அப்படியே தடுமாறி நிலை குளிந்து நிற்கிறது இந்த இயக்கம். இன்னமும் அதுதான், இன்னைக்கும் நான் அதுதான் சொல்லிட்டு வந்தேன். தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த கட்சியை அடமானம் வைக்கின்ற தலைவர்களாக இன்றைய தினம் அதிமுக தலைவர்கள் இருந்து கொள்கிறார். ஒரு கட்சிக்கு பயந்துகிட்டு, அந்த கட்சி பின்னாடி சரண்டர் ஆகி அடிச்சிருக்க கொள்ளை வெளியில வந்துடும் பயந்துகிட்டு இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும் தொண்டருக்கும் மற்றவனுக்கும். நினைச்சு பாருங்க, தொண்டர்களுக்கு கொஞ்சமாவது கீழே வரணும், சேரணும், என்ன வருதா? இன்னொரு கட்சிக்கு கூஜா தூக்குறதுக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு 3 தலைவர்கள் ஒரு கட்சியினுடைய பின்னணியில் இருக்கிறார்கள். நியாயமா? வந்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டை திட்டுறது. அவர் தான் சிஎம் சன்னும் ரோடெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ள பகுதிகளெலாம் போய் பார்வையிடுறாங்க. என்ன குறை சொல்ல முடியும்? நீங்க வெள்ளம் சொல்லிட்டு வருதா? பொன்முடின்னு ஒரு மினிஸ்டர், அவர் மேலே சேர்த்து அடிச்சிட்டாங்கன்னு பார்த்தேன். சேத்துல கால் வச்சா தான் சோத்துல கை வைக்க முடியும்னு சொல்லுவான் சிவாஜி கணேசன் நினைக்கிறேன் சவாலே சமாரி படத்தில். சேருங்கிறது அங்கே தான் விதை விதைக்கணும், அங்கே தான் நாற்று பிடுங்கணும், அதை தான் பண்ணணும். அவர் மினிஸ்டருக்கு பதில் சொல்ல வரல, நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன். நீ சேத்துல அடிச்சு தான் கரெக்டு, இதுதான் சோறு தின்றதுக்கு ஆதாரம்னு சொல்லி எல்லாம் வேணும்னு பண்ணி கலாட்டா பண்ணி அரசியல் பண்ணி. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் இந்த இடத்துல சரியாக ஒர்க் பண்ணுதுங்களா மாற்றுக்கிறதே இல்லை எனக்கு. ஆகவே விஜயன் வரவிற்கு உள்ளார எவ்வளோ பெரிய தாக்கத்தை அதிமுக ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இப்போ தெரியாதுங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், 26 சீட்டு கூட வரமாட்டீங்கன்னு. விஜயால் அதிமுக பாதி ஓட்டுகளை இழக்கும். 20% 10% கலைய போயிடும். ஆகவே இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலோடு போனேன். ஆனால் ஏமாற்றுவர்கள், துரோகிகள், சுயநலவாதிகள், கொள்ளையடித்தவர்கள் எப்படி தான் அம்மா நினைவிடத்தில் வந்து தைரியமாக நின்று ஒரு மலர் விளையத்தை வச்சுட்டு வெளியில் வந்து தொண்டர்களையும் மக்களையும் பார்க்குறாங்க பாருங்க. இந்த நெஞ்சுறுதி எங்கேருந்து வந்தது தெரியுமா? அதிமுக தொண்டர்களோட பிச்சையிலிருந்து வந்தது. தொண்டர்கள் தான் தலைவர்களை இயக்குபவர்கள், தொண்டர்கள் தான் முதலாளிகள்னு சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். அம்மா அப்படி தான் வச்சுருந்தாங்க. சாதாரண ஆள்லாம் முந்தானத்தி பாருங்க, யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, லட்சக்கணக்கில் போகுது. பார்த்தேன் நான் அதை. மாடு வச்சுட்டு இருந்தேன், எம்எல்ஏ ஆனான்றாரு, கண்டக்டர் எம்எல்ஏ ஆனான்றாரு, டிரைவர் எம்எல்ஏ ஆனான்றாரு, தொழிலாளி எம்எல்ஏ ஆனான்றாரு. எல்லாத்தையும் அம்மா அழகு பார்த்தாங்க, மினிஸ்டராக பண்ணி பார்த்தாங்க.
எடுத்து குட்டிச்சோறு பண்ணுறாங்க இந்த இயக்கத்தை சார். இந்த மாதிரி சார் இவங்களுக்கு கனவு ஆசை ஜெயிச்சிருவானுங்கன்னு சொல்லி கனவு கலைந்தது சார். கதை முடிந்தது. விஜய் வரவால் பெரிய தாக்கம் ஏற்பட போகிறது. நான் ஒன்று விஜயை சப்போர்ட் பண்ணி இங்கே பேசிக்கலாம். உண்மையை சொல்கிறேன், நான் உண்மையான நிலையை சொல்லுகிறேன் நான். ஆகவே அம்மா நினைவு நாளில் மிகவும் சொல்ல ஒண்ணா வேதனையில் அவர்கள் இழந்தது மாத்திரமல்ல, கட்சி அடிக்கிறதே என்கின்ற வேதனையோடு தான் அங்கே மலர் வளையம் வைத்து நானும் கஜா ஆனந்து நம்ம உக்கடம் பாய் எல்லாரும் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஆகவே தொண்டர்களோடு போன புடைசூட இது பண்ணிட்டு வந்துட்டேன். அவனோட ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறேன், அவ்வளோதான். தொண்டர்கள் இதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். நல்ல காலம் வரும், அரசியல் மிக விரைவிலேயே விடிவு காலம் வரும், அது நடக்கும். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்த்து காப்பாற்றிய இயக்கத்தை எவனாலும் அழிக்க முடியாது. அந்த நிலை ஏற்படும், பொறுத்திருந்து பாருங்கள். நிறைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.